வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பயணம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ராஜாஜி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம ராஜாஜி அவர்களுடைய இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். இவரை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழைப்பாங்க. சுருக்கமாக பார்த்தோன்னா சிஆர், அதாவது சி ராஜகோபாலாச்சாரியை தான் நம்ம சிஆர்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மாக சிஆர்னு சொல்லிட்டு அழைப்போம். இவர் வந்து நமக்கு 1944 சிஆர் ஃபார்முலா சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பார். அப்போ வந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பிரச்சனை வந்திருக்கும். அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இதை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். ஆனால் இதை வந்து பாகிஸ்தான் முகமது அலி ஜின்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார். அதனால் சிஆர் ஃபார்முலா வந்து தோற்று போச்சு. காந்தி அவர்கள் வந்து இவர்தான் எனது மனசாட்சியின் காவலன்னு சொல்லிட்டு புகழ்ந்திருப்பார். த கீப்பர் ஆஃப் மை கான்சைன்சஸ் சொன்னவர் காந்தி. இது பார்த்துக்கோங்க. அப்புறம் இவர் நம்ம அன்போட என்ன சொல்கிறோன்னா சேலத்து மாம்பழம். ஏன்னா இவர் வந்து சேலத்தில் பிறந்திருப்பார். எப்போனா 1870s அந்த டைமில் வந்து சேலம் மாவட்டம் இப்போ வந்து தனியாக பிரிச்சுட்டாங்க. இப்போது அவர் பிறந்த பகுதி வந்து ஹொசூர்குள்ளே போயிடுச்சு. ஓகே, நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து அவரை வந்து தக்ஷிண காந்தின்னு சொல்லிட்டு பட்ட பேர் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த சைடு 4 பேர், அந்த சைடு 4 பேர் நமக்கு மேட்ச் ஷீட்டில் கொடுத்துட்டு மேட்ச் பண்ணும்போது அதில் வந்து ராஜாஜி, அந்த சைடு வந்து தக்ஷிண காந்தின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல இருக்கும். அதை நம்ம மேட்ச் பண்ணோம். தக்ஷிண காந்தி யார்? ராஜாஜி. இதே மாதிரி நம்ம வந்து எல்லை காந்தி சொல்லுவோம். யாருன்னா கான் அப்துல் காஃபர் கான். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிக்நேம்ஸில் இருக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் குறைஞ்சது ஒரு கொஷின் ஆச்சு மேட்ச் அல்லது சூஸ் த ரைட் மேட்சஸ் அந்த மாதிரி கொஷினில் கேட்டுறாங்க இந்த மாதிரி நிக்நேம்ஸை. இவர் மச்சிய வழின்னு சொல்லுவோம். ஏன்னா அரசியல் சாணக்கியர், அரசியல் நல்லா காய் நகர்த்துவார். எங்கே அடித்தா எங்கே விழுவுன்னு நல்லாவே தெரியும். அதனால் இவர் வந்து பட்ட பெயராக மச்சிய வள்ளின்னு சொல்லுவோம். ராஜாஜி அவர்கள் வந்து உவேசாவை தமிழின் வியாசர்னு சொல்லிட்டு அழைச்சாரு. இது நமக்கு உவேசா பற்றி தமிழில் படிக்கணும். தமிழ் சிலபஸில் இருக்கும்ல, ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த டேட்டாவை. உவேசா அவர்களை ராஜாஜி எப்படி அழைச்சாங்கன்னா தமிழ் வியாசர் அல்லது தமிழ் வியாசர் யாருன்னு சொல்லிட்டு அழைக்கலாம். யாருன்னா உவேசா அவர்கள். கூப்பிட்டது ராஜாஜி. இவர் தான் தமிழ்நாட்டில் நடைபெற்ற தனிநபர் சத்தியாகிரகத்தில் 2வது பங்கேற்றவர். த செகண்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு முதல் சத்தியாகிரகி யாருன்னா டிஎஸ்எஸ் ராஜன். 2வதாக நமக்கு ராஜாஜி வருவார். ராஜாஜி தான் 2வது தனிநபர் சத்தியாகிரகி, த செகண்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகி இன் தமிழ்நாடு. நம்ம ராஜாஜி அவர்கள் வந்து பாலிட்டிக்ஸில் நிறையா இருந்திருப்பார். அதே மாதிரி 1934 ஒரு எலெக்ஷன் நடத்திருப்போம். அதில் வந்து ஆர்கே சண்முகம் செட்டி யாருன்னு தெரியுதுங்களா? இவர் தான் நமக்கு வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டாக பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சவர். த ஃபஸ்ட்டு பட்ஜெட், இண்டிபெண்ட் பட்ஜெட் ஆஃப் இந்தியா. ஆர்கே சண்முகம் செட்டி. இவர் வந்து 1934 எலெக்ஷன் நின்றுப்பார். இவருக்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் ஒரு வேட்பாளரை நிறுத்தி அவருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணார் ராஜாஜி. அதனால் இவரை வந்து குல்லுக பட்டர் என்று வசைப்பாடப்பட்டாராமா. குல்லுக பட்டர் அப்போ யாருன்னா ராஜாஜி. இந்த மாதிரி வசைப்பாடப்பட்டதெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு வந்து நம்ம டிஎம் நாயர். டிஎம் நாயர் வந்து ஆங்கில பித்தர் அல்லது ஆங்கிலோஃபைல்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம கேட்கலாம். குல்லுக பட்டர் யார்? ராஜாஜி அவர்கள். அண்ணாவும் அவரது தம்பிகளும் ராஜாஜியை மக்கிய வள்ளி, முன்னாடி பார்த்தோமா மக்கிய வள்ளி, அடுத்து பிராமண குள்ள நெறி என்றெல்லாம் வர்ணித்தார்கள். என்னதான் இவரை வந்து இப்படி திட்டிருந்தாலும் இதெல்லாம் இவரோட பட்ட பெயர்கள் மாதிரி. அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மக்கிய வள்ளி, பிராமண குள்ள நெறி, த பிராமின் ஆஃப் ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ராஜாஜி நமக்கு வந்து 2 டைம் சிஎம்மாக இருந்திருப்பார். ஒன்று வந்து 1936-37 டைம் அந்த பீரியடில், அதுக்கப்புறம் 1952 பீரியடில். ராஜாஜியோட ஆட்சி காலம் வந்து கைத்தறி நெசவாளர்களின் பொற்காலம் சொல்லலாம். ஓகேங்களா? இது நல்லா நான் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது நமக்கு வெங்கடேஷன் புக்கில் கொடுத்துருக்காங்க. ராஜாஜியின் ஆட்சி காலம் கைத்தறி நெசவாளர்களின் பொற்காலம் என்று கூறலாம். ஓகே, ராஜாஜி அவர்களுடைய
பயோகிராஃபி. நமக்கு ராஜாஜி அவர்கள் வந்து 10 டிசம்பர் 1878 பிறந்திருப்பார். இறந்தது வந்து 25 டிசம்பர் 1972. டேட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இவர் ஒரு தமிழ்நாட்டோட முக்கியமான காங்கிரஸ் தலைவர், அது போக மட்டும் விடுதலை போராட்ட தியாகி. இவர் எங்கே பிறந்தாருன்னா துரைப்பிள்ளி. ஃபஸ்ட்டு சேலமாக இருக்கும், இப்போ வந்து ஹொசூரில் பிரித்து உள்ளே போட்டாங்க. இவரோட மனைவி பெயர், ஒய்ஃப் பேர் வந்து அலர்மேலு மங்கை. அதுக்கப்புறம் இவர் நடத்த நியூஸ் பேப்பர் வந்து ஒரே ஒரு நியூஸ் பேப்பர், ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விமோச்சனம் நியூஸ் பேப்பர். நான் ஏன் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்கேன்னா, நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பட்டப்பெயர்களை வந்து ஈஸியாக மறந்துடுறோம். எடுத்துக்காட்டு வந்து தக்ஷிண காந்தி, காந்தி மனசாட்சி காவலர், இதெல்லாம் அடிக்கடி குழப்பிக்கிறோம். 2வது தனிநபர் சத்தியாகிரகி. ஸோ இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து மேலே கொடுத்துட்டேன். அது பட்டப்பெயர், நிக்நேம்ஸ், அவரோட ஸ்பெஷாலிட்டி, ஸோ கைத்தறி நெசவாளர்களின் பொற்காலம். அப்போ நம்ம எப்பவுமே ரிவிஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி தான் ஃபஸ்ட்டு படிப்போம். அதனால் இது நல்லா பதிவாகிடும் நம்ம மைண்டில். அது கீழே போக போக இங்கே பாருங்கள், கரெக்டாக பர்த் டேட்டு, எங்கே பிறந்தார், ஒய்ஃபு, பேரண்ட்ஸ் அந்தளவுக்கு முக்கியம் இல்லை, ஒய்ஃபு. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் டேரெக்டாக போயிட்டேன். ஆக்சுவலாக 1929 முன்னாடியே அவர் நிறைய பண்ணியிருப்பார். ஒத்துழையாமை இயக்கத்தில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் திருச்செங்கோடு ஆசிரமம். ஆனால் நான் ஏன் இங்கே நியூஸ் பேப்பர் அதுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டேன்னா, ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த மாதிரி பாயிண்ட்டை தான் நம்ம மறப்போம். நம்ம எதை மறக்கிறோமோ அதை மேலே கொண்டு வந்து முன்னாடி படித்து வச்சு நல்லா படிச்சிட்டோன்னா அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. அதனால தான் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நான் முன்னாடி போட்டேன். சரி, 1929 விமோச்சனம் நியூஸ் பேப்பர். ஆக்சுவலாக இந்த விமோச்சனம் நியூஸ் பேப்பர் வந்து நான் சொன்னேன்னா 1924 திருச்செங்கோடில் காந்தி ஆசிரமத்தை ஏற்படுத்தியிருப்பாருன்னு, அது சார்பாக தான் அந்த விமோச்சனம் நியூஸ் பேப்பரை வெளியிட்டிருப்பார். இந்த விமோச்சனம் நியூஸ் பேப்பரோட எடிட்டராக கல்கி அவர்கள் இருந்திருப்பாங்க. எதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இவருக்கு நம்ம பாரத ரத்னா கொடுத்துருப்போம். நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு பாரத ரத்னா 1954. ராஜாஜி அவர்கள், சர் சி.வி. ராமன், ராதாகிருஷ்ணன் 3 பேருக்கு ஃபஸ்ட்டு டைம் கொடுத்துருப்போம். 1954 அனௌன்ஸ் பண்ணி 1955 கொடுத்தாங்க. ஓகேங்களா? ராஜாஜி அவர்கள் எப்போ பாரத் ரத்னா? 1954 ஃபஸ்ட்டு பாரத் ரத்னா. நமக்கு பாரத் ரத்னா பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அம்பேத்கர், அப்துல் கலாம் ஆசாத். நம்ம ரிவிஷன் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி நம்ம அம்பேத்கர் அவர்களை பார்த்துருப்போமா? அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து நம்ம 1990 பாரத ரத்னா கொடுத்துருப்போம். அப்போ நம்ம சிலபஸில் மென்ஷன் பண்ணவங்க வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுக்கு வந்து 1992 பாரத ரத்னா. அப்புறம் ஏபிஜே அப்துல் கலாம் 1997. வேறு யார் முக்கியமானவங்க? கான் அப்துல் காஃபர் கான். இந்தியர் அல்லாதவருக்கு பாரத ரத்னா கொடுத்த முதல் நபர் யாருன்னா கான் அப்துல் காஃபர் கான் 1987. அப்புறம் மதர் தெரேசா அவர்களுக்கு வந்து 1980 கொடுத்துருப்போம். ஏன் நம்ம மதர் தெரேசா வந்து இந்தியர் அல்லாத, ஆக்சுவலாக மதர் தெரேசா வந்து அல்பேனியில் படுத்திருப்பாங்க. அவங்க ஏன் இந்தியர் அல்லாத ஃபஸ்ட்டு பாரத ரத்னா கிடையாதுன்னா, காரணம் வந்து நம்மளே அவங்களுக்கு வந்து குடியுரிமையை வந்து விருப்பப்பட்டு அவங்களே கொடுத்துருவோம். ஓகேங்களா? அவங்க மதர் தெரேசா அவர்கள் வந்து பாரத ரத்னா வாங்கும்போது அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக இருப்பாங்க. எப்போ? 1980. அதனால தான் நம்ம கான் அப்துல் காஃபர் கான் 1987 பாரத ரத்னா வாங்கினவரை ஃபஸ்ட்டு இந்தியர் அல்லாதவர் ஒருவர் பாரத ரத்னா வாங்கினவர்னு சொல்லி அந்த புகழ் வந்து கான் அப்துல் காஃபர் கானுக்கு சுட்டியிருக்கோம். சரி, நம்ம இங்கே ராஜாஜிக்கு படிக்கலாம். நம்ம ராஜாஜி அவர்களோட குரு வந்து சேலம் சி விஜயராகவாச்சாரியார். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. சேலம் சி விஜயராகவாச்சாரியார் தான் ராஜாஜி அவர்களுடைய குரு. நம்ம ராஜாஜி அவர்கள் வந்து 1911 சேலம் முனிசிபாலிட்டியோட ஒரு மெம்பராக இருக்கார். அதுக்கப்புறம் 1917-19 வரைக்கும் சேலம் முனிசிபாலிட்டியோட தலைவராகவும் இருப்பார். இதே 1919 பீரியடில் நமக்கு ஈரோட்டில் ஒருத்தர் முனிசிபாலிட்டியில் இதேமாதிரி ஒருத்தர் இருப்பார். யாருன்னா பெரியார். அவர் அப்போ அங்கே இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டைம் வந்து என்ன கொண்டு வந்திருப்பார்? பைப்டு வாட்டர் ட்ரிங்கிங் சிஸ்டம், குழாய் மூலிமா தண்ணியை கொண்டு வந்திருப்பார் பெரியார். ஓகேங்களா? அதே டைமில் நம்ம ராஜாஜி அவர்களும் சேலம் முனிசிபாலிட்டியோட தலைவராக இருக்கார். நமக்கு தெரியும், நம்ம சுயாட்சி இயக்கம் வந்து ஹோம் ரூல் லீக்.
ஆனி பெசன்ட் அவர்கள் வந்து 1916 தொடங்கியிருப்பாங்க. நிறைய போராட்டம் வச்சிருக்கோம். ஆங்கிலேய அரசு ஆனி பெசன்ட் அவர்களை ஊட்டியில் வச்சு கைது பண்ணியிருப்பாங்க. ஆனி பெசன்ட் கைது பண்ண அந்த நடவடிக்கையால் தான் இவர் வந்து முதல்ல அரசியலுக்கு வந்தார் ராஜாஜி அவர்கள். ஓகேங்களா? இந்த செயலால் தூண்டப்பட்டு தான் ராஜாஜி அவர்கள் அரசியலுக்கு வந்தார். அதே மாதிரி ஆனி பெசன்ட் அவர்கள் வந்து விடுதலை செஞ்ச போது சேலத்தில் வந்து ஒரு செலிப்ரேஷன் கொண்டாடியிருப்பாங்க. அதையும் ராஜாஜி அவர்கள் தான் ஏற்பாடும் பண்ணியிருப்பார். அப்புறம் ராஜாஜி அவர்கள் வந்து ஒரு லாயர். 1919 கஸ்தூரி ரங்க ஐயங்கர் அவரோட அட்வைஸை கேட்டுட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணியிருப்பார். அப்புறம் சமபதி போஜனம் நடத்தியிருப்பார். அப்போ வந்து இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிராமின்ஸுக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கும். அதனால் எல்லாத்தையும் அவரோட வீட்லேயே கூப்பிட்டு எல்லாத்தையும் ஒரே பந்தியில் உட்கார வச்சு சமமாக உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. அதுதான் சமபந்தி போஜனம். இது எதுக்காகனா அந்த தாழ்த்தப்பட்ட எண்ணத்தை வந்து நீக்கிறதுக்காக. அப்புறம் நமக்கு ரவுலட் சத்தியாகிரகம் 1918 மார்ச் 10 வந்திருக்கும். அந்த ஆக்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம இந்தியர்களை வந்து எந்தவித விசாரணையுமின்றி எந்தவித ஆதாரமுமின்றி எவ்வளோ நாள் வேணாலும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதை எதிர்த்து தான் காந்தி அவர்கள் அந்த ரவுலட் ஆக்ட் வந்து பிளாக் ஆக்ட்னு சொல்லியிருப்பாங்க, கருப்பு சட்டம். அதுக்கு எதிராக அப்போ வந்து காந்தி அவர்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டு மெட்ராஸில் சுற்றுப்பயணம் போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து கஸ்தூரிரங்க ஐயங்கர் அவருடைய வீட்டில் மீட் பண்ணி ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க. கஸ்தூரிரங்க ஐயங்கர், ராஜாஜி, காந்தி இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. என்னென்னா 30 மார்ச் 1919 வந்து நம்ம ஒத்துழைமை இயக்கத்தை தொடங்கலாம். அதாவது சத்தியாகிரகம், ரவுலட் சத்தியாகிரகத்தை நம்ம தொடங்கலாம் இங்கே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடைசியில் வந்து ராஜாஜியோட அட்வைஸ் பேரில் அதை வந்து 6 ஏப்ரலுக்கு வந்து காந்தி அவர்கள் வந்து மாற்றிருப்பாங்க. அப்போது நம்ம ரவுலட் சத்தியாகிரகத்தை தமிழ்நாட்டில் எப்போ தொடங்கினாங்கன்னா 6 ஏப்ரல் 1919. ஓகேங்களா? இந்த நோட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கிலீஷ் இருந்தாலும் மீடியம் தமிழ் இருந்தாலும் பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கைப்பட நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ 1920 நம்ம ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கியிருப்போம். அதோட தமிழ்நாட்டோட தலைவராக ராஜாஜி தான் முன்னின்று அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தி முடிச்சிருப்பார். அதுக்கு அடுத்த வருஷம் நமக்கு 1921 கனுட் கோமகன் வருகை புரிஞ்சிருப்பார் இந்தியாவுக்கு. எதனாலனா இந்தியாவோட பார்லிமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக. அதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்திருக்கும். அந்த எதிர்ப்பில் ராஜாஜி அவர்களும் பங்கெடுத்திருப்பாங்க. ஓகே, ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஆரம்பித்தது வந்து 1922 சௌரி சௌரா இன்சிடெண்ட் February 5. அந்த சௌரி சௌரா இன்சிடெண்ட்னால காந்தி அவர்கள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து விளக்கிடுவார். இதனால் நிறைய பேர் வந்து ஈவன் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், ராஜாஜி அவர்கள் வந்து காந்தி கேட்டிருப்பாங்க, இல்லை ஒத்துழையாமை இயக்கம் வந்து இப்போ தான் வெற்றி பெற சூழல் இருக்குது, அதை வந்து நீக்காதீங்க, அது அப்படியே போகட்டும். ஏதோ ஒரு இடத்துல கலவரம் நடந்ததுக்காக நம்ம எதுக்கு இந்தியா ஃபுல்லாக நல்லா போயிட்டுருக்கிற ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நம்ம எதுக்கு பின்வாங்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதனால் கருத்து வேறுபாடு இருக்கும். அந்த கருத்து வேறுபாடால் 1922 காயா செஷனில் ஐஎன்சி செஷனில் சிஆர் தாஸ் நமக்கு தலைவராக இருப்பார். அந்த ஐஎன்சியில் என்ன ஆகுதுன்னா 2ஆக பிரிகிறாங்க. ஐஎன்சி மாற்றம் விரும்புபவர்கள், மாற்றம் விரும்பாதவர்கள். அதாவது நோ சேஞ்சஸ், ப்ரோ சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா காந்தி கூட இருக்கிறவங்களாம் மாற்றம் விரும்பாதவர்கள், நோ சேஞ்சஸ். காந்தி, ராஜாஜி இவங்கெல்லாம் நம்ம சொல்லலாம். மாற்றம் விரும்புபவர்கள் சிஆர் தாஸும் மோதிலால் நேரு. ஓகேங்களா? மாற்றம் விரும்புபவர்கள்னால் இவங்க வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் உள்ள போய் நம்ம வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக ஆட்சி செய்யலாம், பேரலாக கவர்மெண்ட் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. இதனால் ஐஎன்சி வந்து 1922 பிளவுபட்டிருக்கும். ஆமாம், இந்த ஒத்துழையாமை இயக்கத்தால் 1923 சிவில் டிசோபீடியன்ஸ் என்கொயரி கமிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று செட்டப் பண்ணுறாங்க. அதில் ஒரு மெம்பராகவும் நம்ம ராஜாஜி அவர்களை போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து 1925 புதுப்பாளையம் திருச்செங்கோடு காந்தி ஆசிரமம் நிறுவியிருப்பார். நம்ம மேலே பார்த்தோம்ல, இந்த ஆசிரமத்தை சார்பாக தான் விமோச்சனம் நியூஸ் பேப்பர் வந்திருக்கும். அதோட எடிட்டராக கல்கி அவர்கள் இருந்திருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ராஜாஜி அவர்கள் வந்து சுப்பராயன்
பி சுப்பராயன். நமக்கு தெரியும் பி சுப்பராயன் யாருன்னா நமக்கு 1936 சிஎம்மாக வருவார். சுயேட்சையில் நின்று ஸ்வராஜ்ய பார்ட்டி மெஜாரிட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ஆட்சி அமைக்க வரமாட்டாங்க. அதனால் ஜஸ்டிஸ் பார்ட்டி, ஸ்வராஜ்ய பார்ட்டி இவங்க 2 பேரும் சப்போர்ட்டோட ஒரு சுயாட்சி பி சுப்பராயன் வந்து உருவாக்கி சிஎம்மாக இருப்பார். அந்த சுப்பராயனோட முயற்சியால் தான் 1924 ராஜாஜி அவர்கள் வந்து காந்தி ஆசிரமத்தை வந்து திருச்செங்கோட்டில் நிறுவியிருப்பாங்க. அடுத்து நம்ம உப்பு சத்தியாகிரகத்துக்கு வந்துடும். 1930. ஓகேங்களா. உப்பு சத்தியாகிரகம் நமக்கு எப்போ தொடங்கியிருக்குன்னா 13 ஏப்ரல் PDF 13 ஏப்ரல் 1930 தொடங்கியிருக்கும். எப்போ அவங்க அகஸ்தியம்பள்ளியை ரீச் பண்ணியிருப்பாங்கன்னா 28 ஏப்ரல் ரீச் பண்ணியிருப்பாங்க. 30 ஏப்ரல் வந்து அந்த உப்பு வந்து காய்ச்சிருப்பாங்க. கடல்லேருந்து அந்த உப்பு தண்ணியை எடுத்து காய்ச்சி உப்பு எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. மொத்தம் 98 பேர் கிளம்புறாங்களாமா. இந்த கிளம்புற மீட்டிங்கை வந்து நம்ம என்எம்ஆர் சுப்பராமன் வீட்டில் வைத்தியநாத் ஐயர், என்எம்ஆர் சுப்பராமன், டிஎஸ்எஸ் ராஜன், ராஜாஜி எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. நம்ம எங்கேருந்து தொடங்கி எங்கேருந்து முடிக்க போகிறோம், எவ்வளோ நாள் பயணம், இதெல்லாமே சேர்ந்து என்எம்ஆர் சுப்பராமன் அவர்களோட வீட்டில் தான் முடிவு பண்ணாங்க. இந்த உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் தொடங்கும்போது அந்த தொடக்கத்தில் டிஎஸ்எஸ் ராஜன் அவர்களுடைய மகள் வந்து ராஜாஜியோட நெற்றியில் வெற்றி திலகமிட்டு தொடங்கி வச்சாங்களாமா. ஓகேங்களா. இது நமக்கு ஒரு புது கண்டென்ட்டாக இருக்குது. ஏன்னா வெங்கடேஷ் புக்கில் கொடுத்துருந்தாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரி, வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் எந்த வழியாக போச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் இதுக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க. திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், திருத்துறைப்பூண்டி. ஓகேங்களா. இந்த ஆர்டர் அப்படியே பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டர். அப்போ வந்து நமக்கு தஞ்சாவூர் கலெக்டர் ஏகே ராஜன் இருந்திருப்பார். அவர் வந்து எச்சரிக்கை விடுத்திருப்பார். இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகிகள் உங்கள் வீட்டு வழியாக போகும்போது அவங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாது. இந்த உணவு, உறைவிடம், தண்ணி இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விடுத்திருப்பார். ஆனால் இந்த எச்சரிக்கையும் மீறி இந்த சத்தியாகிரகிகளுக்கு வந்து நிறைய உபசரிச்சிருப்பாங்க. அவங்க போகிற இடமெல்லாம் வரவேற்றிருப்பாங்க. தேவையான ஏற்பாடுகள் செஞ்சுருப்பாங்க. உணவு, உறைவிடம் எல்லாமே செஞ்சு கொடுத்துருப்பாங்க அந்தந்த கிராமத்து மக்கள். ஓகேங்களா. இதுவும் நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் நடக்கும்போது தஞ்சாவூர் கலெக்டராக இருந்தவர் வந்து ஏகே ராஜன். இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் வந்து போகும்போது அவங்க பாட்டு பாடிட்டே போவாங்க. அதில் சில பாடல்களை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன பாட்டு தான், பாரதியாருடைய அச்சமில்லை அச்சமில்லை சாங்கு, அப்புறம் நம்ம நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களுடைய கத்திமின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பி யாரும் வந்து சேர்வீர் இந்த பாடல், அப்புறம் மதுரை பாஸ்கர் சேதுபதி அவர்களுடைய காந்தியோ பரம ஏழை சன்னியாசி, அடுத்து மறுபடியும் பாரதியாரோட சாங்கு என்று தனிந்திடும் இந்த சுதந்திர தாகம், ரகுபதி ராவ் சாங். இந்த பாடல்கள் எல்லாமே வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க பாடிட்டே போயிருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே அரைச்சு திருச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அடுத்து நமக்கு 1932 ராஜாஜி அவர்கள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக ஆகிறாரு. இந்த 1932 32 இதை திருப்பி போட்டிங்கன்னா என்ன வரும், 23. அப்போ 1923 நமக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக பெரியார் இருந்திருப்பார். ஓகேங்களா. அந்த 1923 கடைசி அந்த 23 மட்டும் திருப்பி போட்டோன்னா 32 ராஜாஜி அவர்கள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்திருப்பார். இப்படின்னா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பெரியார் மறக்க மாட்டோம், பட் ராஜாஜி வந்து நான் வச்சுக்கிறது கஷ்டம். அதனால் ரெண்டையும் ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 1935 திருச்செங்கோடு ஹாஸ்டல் உருவாக்கியிருப்பாங்க. அப்புறம் நமக்கு 15 ஜூலை கல்வி வளர்ச்சி நாள் 1937 அன்னைக்கு நம்ம ராஜாஜி அவர்கள் வந்து சிஎம்மாக பொறுப்பேற்றிருப்பாங்க. ஆக்சுவலாக 1935-36 அந்த டைமில் எலெக்ஷன் நடக்கும். அதில் வந்து காங்கிரஸ் ஜெயிப்பாங்க, நீதி கட்சி தோற்று போயிடுவாங்க. ஆனால் என்ன ஆகுனா, கவர்னர்கிட்ட வீட்டோ பவருக்கு நாங்கள் எந்த ஒரு ஆக்டை கொண்டு வந்தாலும், எந்த ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாலும் கவர்னரால் அதை வந்து விளக்க முடியும். அதனால் நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க மாட்டோம், நாங்கள் ஆட்சியில் இருக்கிறது ஒன்று, ஆட்சியில் இல்லாதது ஒன்றுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எலெக்ஷனில் காங்கிரஸ் ஜெயித்தாலும் நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு விலகி நின்றுருப்பாங்க. அதனால் ஜஸ்டிஸ் பார்ட்டியில் வந்து நம்ம
கூர்ம வெங்கட ரெட்டி வந்து அமைச்சர் இதுவாக இருந்திருப்பார், சிஎம் இருந்திருப்பார். 1937 என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு 15 ஜூலை 1937 காங்கிரஸ் வந்து பதவி ஏற்றுக்கிறாங்க எல்லாரும். அதனால் ராஜாஜி வந்து சிஎம் ஆகிறாரு. ஆக்சுவலாக இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து சத்தியமூர்த்தி அவர்கள் தான். தமிழ்நாட்டில் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, சத்தியமூர்த்தி அவர்கள் தான் காங்கிரஸோட தலைவராகணும், அவர் தான் சிஎம்மாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் தலைமையிடம் வந்து ராஜாஜி அவர்கள் தான் மூத்தவர், அவர் தான் அவரு சிஎம்மாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவர் சிஎம் ஆக்கியிருப்பாங்க ராஜாஜி அவர்களை. அதே மாதிரி நமக்கு ராஜாஜி அவர்கள் 2 டைம் சிஎம் இருந்திருப்பாங்க. 1937 இன்னொன்று, அப்புறம் 1952. 1937 சத்தியமூர்த்தி சிஎம் ஆக வேண்டியவர் ராஜாஜி ஆகிட்டார். அதே மாதிரி நமக்கு 1952 காமராஜர் சிஎம் ஆக வேண்டியவர். தமிழ்நாடு சப்போர்ட் ஃபுல்லாக காமராஜர் அவர்களுக்கு தான் இருந்திருக்கும். ஆனால் காங்கிரஸோட மேலிடத்தோட பவர் மூலிமா ராஜாஜி அவர்கள் தான் சிஎம் ஆவார். அப்பையும் 2 வருஷமும் நான் வச்சுக்கோங்க, 1937 and 1952. நமக்கு என்ன இவர் அமைச்சர் பதவி வந்துட்டு 1937 ஜூலை 15 பதவி ஏற்றுக்கிட்டார். ராஜாஜி சிஎம் ஆகிட்டார். இவர் ஆட்சிக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டாக கொண்டு வந்தது தான் மும்மொழி கொள்கை. ஹிந்தியை வந்து கட்டாய பாடமாக அறிவித்தார் நம்ம ராஜாஜி அவர்கள். ஆனால் இதே ராஜாஜி அவர்கள் தான் கடைசியில் ஒரு 1960s அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஹிந்தியை வந்து கட்டாய பாடமாக அழுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷனை பாஸ் பண்ணியிருப்பார். இதுவும் முக்கியம். ஓகேங்களா? ஓகே. 1939 ஹரிஜன சேவா சங்க தலைவர் வைத்தியநாத ஐயர் தலைமையில் வந்து ஆலய பிரவேச மாநாடு நடந்திருக்கும். அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ராஜாஜி அவர்கள் வந்து உரையாடியிருப்பாங்க. ஏன்னாப்பா அவர் சிஎம்மாக இருந்திருப்பாரா. இவர் பீரியடில் நம்ம நிறைய ஆக்டெல்லாம் கொண்டு வந்திருப்போம், நிறைய ரீஃபார்ம்லாம் கொண்டு வந்திருப்போம். அது எல்லாமே நம்ம கடைசியில் கிளப் பண்ணி ஒன்றா பார்ப்போம். ஓகே. 1942 இவர் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வருது, அதாவது குவிட் இந்தியா மூமெண்ட்டு. அதை வந்து எதிர்க்கிறாரு. ஓகேவா? காந்தி கொண்டு வந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை வந்து ராஜாஜி அவர்கள் எதிர்த்தாங்க. இது ஸ்டேட்மெண்ட் வைக்கலாம், பார்த்துக்கோங்க. இதனால் இவர் வந்து 1949-50 டைமில் தமிழ்நாடு சிஎம் எலெக்ஷன் நடந்திருக்கும். அதில் வந்து ராஜாஜி அவர்கள் சிஎம் போஸ்ட்டில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, காந்தி அவர்களுடைய வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை எதிர்த்தவங்க யாரும் உயர் பதவியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் ராஜாஜி அவர்களால் அமைச்சர் சிஎம் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சராக ஆக்கியிருக்க முடியாதப்போ. ஓகே. 1944 சிஆர் ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த சிஆர் ஃபார்முலா என்ன சொல்லியிருப்பாரு, பாகிஸ்தான் சொல்லிட்டு நம்ம தனி நாடு கிரியேட் பண்ணலாம், ஆனால் வந்து டொமின் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் ரெண்டும் அப்படின்னு கேட்டிருப்பார். அதனால 2 பேர் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த சிஆர் ஃபார்முலாக்கு அப்புறம் இவர் வந்து இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நிதி, கல்வி, தொழில், விநியோக அமைச்சராக இருந்திருப்பார் ராஜாஜி அவர்கள். அங்கே வந்து அவருக்கும் நேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 1947-48 வந்து வங்காளத்தோட கவர்னராக போயிருப்பார். அதுக்கு அடுத்த வருஷம் மவுண்ட் பேட்டன் அவர்கள் வந்து கவர்னராக இருந்திருப்பாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருந்திருப்பாங்க. அவர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் ராஜாஜி அவர்கள் வந்து த ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியாவை பார்க்குறாரு. அப்புறம் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வல்லபாய் பட்டேல் வந்து 1951 இறந்துருவார். இறந்ததுக்கப்புறம் அந்த ஒரு 10 மாதம் வந்து ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டராக ஒரு டெம்பரரியாக பணியாற்றியிருப்பார். அங்கே ஆட்சி முடித்தோடனே இங்கே 1952 எலெக்ஷன் வந்திருக்கும். அவருக்கு சென்ட்ரல் இருக்கிறது பிடிக்காது. ஏன்னா காரணம் வந்து அவரும் நேருக்கும் சுத்தமாகாது. அதனால் நான் இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து என்னை சிஎம் ஆக்கணும்னு கேட்டிருப்பார் 1952. ஆனால் இவரால் என்ன இருக்குன்னா 1952 அப்போ எலெக்ஷன் இவரால் ஜெயிச்சிருக்க முடியாது. இவர் வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. இவரை ராஜாஜி அவர்களை நாமினேட் பண்ணி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மூலிமா உள்ளே போய் முதலமைச்சரானார் ராஜாஜி அவர்கள். இதுவும் நமக்கு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அறிஞர் அண்ணா அவர்களும் இதே மாதிரி தான் உள்ளே போயிருப்பாங்க. ஓகேங்களா? அறிஞர் அண்ணாவும் ராஜாஜியும். இது நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின். இவரை நாமினேட் பண்ணது ஸ்ரீ பிரகாஷ், கவர்னர், அப்போதைய கவர்னராக இருந்திருப்பார் ஸ்ரீ பிரகாஷ். ராஜாஜி அவர்கள் 1952 முதலமைச்சராகி 1953
குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க. மாடிஃபைடு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஸ்கீம். அதாவது ஸ்கூலில் ஒரு 4 மணி நேரமும் மிச்சம் இருக்கிற ஒரு 6 மணி நேரம் வந்து ஒரு கைத்தொழிலை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதான் இந்த நடைமுறை. இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. என்னென்னா மாடிஃபைடு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஸ்கீமை வந்து யார் கொண்டு வந்தா? ராஜாஜி அவர்கள். இதுதான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின். இந்த குலக்கல்வி திட்டத்துக்கு வந்து ரொம்ப எதிர்ப்பு வந்திருக்கும். பெரியார் அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து போராட்டம் முன்னெடுத்திருப்பாங்க. அதனால் 1954 இவர் பதவி விலகிடுவார். பதவி விலகி மொத்தமாக காங்கிரஸ் வந்து வெளில வந்து இதழியலில் வந்து நிறையா இதழியல் புக்ஸு, கவிதை எழுதுறது, அதில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பார். முக்கியமாக அரசியல் விட்டு நின்றார் ராஜாஜி அவர்கள். இந்த சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் இவர் இந்த சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இவரோட சிஷியரான சி. சுப்பிரமணியத்தை வந்து நாமினேட் பண்ணியிருப்பார். நீங்கள் இவரை வந்து சிஎம் ஆக்குங்கன்னு சொல்லிட்டு. அதனால் சிஎம் சி. சுப்பிரமணியம் அவர்களுக்கும் காமராஜர் அவர்களுக்கும் எலெக்ஷன் உள்ளுக்குள்ளேயே எலெக்ஷன் வந்திருக்கும். காங்கிரஸ்குள்ளேயே எலெக்ஷன் வந்திருக்கும், யார் சிஎம் ஆக்கலான்னு சொல்லிட்டு. அதில் வந்து காமராஜர் அவர்கள் ஜெயிச்சிருப்பாங்க. அதனால தான் காமராஜர் அவர்கள் வந்து 1953 நமக்கு முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. காங்கிரஸால் ரொம்ப அதிருப்தி இருந்த ராஜாஜி அவர்கள் வந்து 1957 காங்கிரஸ் ரீஃபார்ம் சொசைட்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பார். இந்த காங்கிரஸ் ரீஃபார்ம் சொசைட்டி 1957 இதை வந்து நேம் சேஞ்ச் பண்ணாங்க, இந்தியன் நேஷனல் டெமோக்ராட்டிக் காங்கிரஸ், மதுரையில். அப்புறம் 1959 சுதந்திர பார்ட்டின்னு சொல்லிட்டு முராரி வைத்யா, மினோ மாசோனி அவங்க கூட சேர்ந்து புதுசாக ஒரு கட்சியை தொடங்கினார், சுதந்திர பார்ட்டி. 1959 சுதந்திர கட்சியை பெரியார் அவர்கள் வந்து இனநல கட்சின்னு சொன்னார். நமக்கு வெங்கடேஷன் புக்கில் கொடுத்துருந்தாங்க. அப்போ சுதந்திர பார்ட்டி வந்து 1967 அறிஞர் அண்ணா அவர்களுடைய டிஎம்கே, திராவிட முன்னேற்ற கழகத்தோட உடன்படிக்கை ஏற்பட்டு அவங்களோட கோலிஷன் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ராஜாஜி இறந்து போனோடனே அந்த சுதந்திர பார்ட்டியை கொண்டு போய் சரண் சிங் அவர்களுடைய பாரதிய லோக்தளில் merge பண்ணியிருப்பாங்க. ராஜாஜி அவர்கள் வந்து நிறையா தமிழுக்கு வந்து நிறையா ஆராய்ச்சி மேற்பட்டிருப்பார், நிறைய புக்ஸ் எழுதியிருப்பார். அதில் ஒன்று தான் இந்த சேலம் லிட்ரரி சொசைட்டி. எதுக்காகனா இதில் வந்து இலக்கியம் சார்பாக கருத்தரங்கம் மாதிரி நடத்துவாங்க, ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி. சேலம் லிட்ரரி சொசைட்டி உருவாக்குனது ராஜாஜி அவர்கள். அடுத்து தமிழ் சயின்டிஃபிக் டேர்ம் சொசைட்டி, தமிழ் சாஸ்திர பரிபாஷிக் சங்கம். இது எதுக்காகனா அப்போ நம்ம வந்து நிறையா கலைச்சொற்களுக்கும் தமிழில் அந்த கலைச்சொற்களுக்கு வந்து தமிழில் புதுசாக வார்த்தைகள் உருவாக்கணும், அதுக்காக இந்த சொசைட்டி கிரியேட் பண்ணியிருப்பாங்க, தமிழ் சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் சொசைட்டி. அப்புறம் தமிழ் அறிவியல் சொற்கள் மன்றத்தை துவக்கினார் 1916. 1918 காந்தி வந்து தக்ஷிண பாரத ஹிந்தி பிரஜா சபா தொடங்கியிருப்பார். ராஜாஜி அதோட முதல் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்திருப்பார், பொதுச் செயலாளர். அப்புறம் காந்தி அவருடைய யங் இந்தியா நியூஸ் பேப்பரில் எடிட்டர் ஒர்க் பண்ணியிருப்பார் ராஜாஜி அவர்கள். அப்புறம் எம்.எஸ். சுப்புலட்சுமி எழுதிய குறையொன்றும் இல்லை மலைமூர்த்தி பாடலை எழுதுனது வந்து ராஜாஜி அவர்கள் தான். ராஜாஜி எழுதி அதில் எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடியிருப்பாங்க, குறையொன்றும் இல்லை மலைமூர்த்தி கண்ணா. இது ரொம்ப ஃபேமஸான பாடல். ராஜாஜி அவர்களுடைய புக்ஸ், ராமாயணத்தை சக்கரவர்த்தியின் திருமகன் சொல்லிட்டு எழுதினார். அதுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிது. எப்போ? 1958. மகாபாரதத்தை வியாச விருந்துன்னு சொல்லிட்டு எழுதினார். பகவத்கீதாவை கண்ணன் காட்டிய வழின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்தார். அப்புறம் 1965 திருக்குறளில் ஆங்கிலத்தை மொழிபெயர்த்திருப்பார். திருக்குறளில் ஆங்கிலத்தை நிறைய பேர் மொழிபெயர்த்திருப்பாங்க, அதில் இவரும் ஒருத்தர். அப்புறம் காந்தி ஜின்னா டாக்ஸ், அப்புறம் நிறைய புக்ஸ் எழுதியிருப்பார். இவரோட ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு வந்து சிறையின் தவம். 1921 இவர் வந்து சிறையில் இருந்திருப்பார், வேலூர் சிறை. அப்போ வந்து அந்த அனுபவங்களை வந்து சிறையின் தவம் சொல்லிட்டு எழுதியிருப்பார், அந்த ஜெயிலில் இருக்கும்போது. ராஜாஜி அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது நிறையா ரீஃபார்ம்ஸ் பண்ணியிருப்பார், அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மதுவிலக்கு. 1937 இவர் ஆட்சி அமைக்கிறாரு. ஆட்சி அமைச்ச உடனே சேலத்தில் வந்து மதுவிலக்கை அமல்படுத்தினார். இந்த மதுவிலக்கால் ஏற்பட்ட
மதுவிலக்கால் ஏற்பட்ட வருவாய் இழப்பை ஈடு செய்யறதுக்காக விற்பனை வரியை கொண்டு வந்தார், சேல்ஸ் டேக்ஸ். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டாக சேல்ஸ் டேக்ஸ் வந்து எந்த வருஷம்? 1937 கொண்டு வந்தது ராஜாஜி அவர்கள். அப்புறம் டொபாக்கோ டேக்ஸ், புகையிலை வரி கொண்டு வந்திருப்பார். அதுபோக அக்ரிகல்ச்சர் டெப்ட் ரிலீஃப் ஆக்ட்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பார் 1938. விவசாயிகள்லாம் கடனை வந்து தள்ளுபடி செய்கிறது, அக்ரிகல்ச்சர் டெப்ட் ரிலீஃப் ஆக்ட். அடுத்து டெனன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், பண்ணையாளர் பாதுகாப்பு சட்டம் 1952. டெம்பிள் என்ட்ரி அத்தாரைசேஷன் அண்ட் இண்டெம்னிட்டி ஆக்ட் 1939. அனைவரும் கோயிலுக்குள்ளே நினையலாம், அனைத்து ஜாதியினரும் கோயிலுக்குள்ளே நினையலாம்னு சொல்கிற சட்டம் இது. அப்புறம் ராஜாஜி அவர்களுடைய பீரியட் தான் கைத்தறி நெசவாளர்களின் பொற்காலம், த கோல்டன் ஏஜ் ஆஃப் ஹேண்ட்லூம் வீவர்ஸ்னு முன்னாடி பார்த்தோம். இவரோட டைமில் பட்டாஸ்கர் ஆணையம் போட்டிருப்பாங்க. அதில் வந்து திருப்பதி வந்து ஆந்திராவுக்கும் திருத்தணி வந்து தமிழ்நாடுக்கும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கிருஷ்ணா பெண்ணா ரிவர் லிங்க் ப்ராஜெக்ட் வந்து தொடங்கியிருப்பாங்க. ராஜாஜி பற்றி ஒரு பெரிய ஒரு கோட் சொல்லியிருப்பார். ராஜாஜி அவர்களால் தான் திராவிட நாட்டில் சமபதி போஜனம் என்பதும் அதைவிட தீவிரமான சாதி பேதம் என்பதே இல்லாமல் யார் வீட்டிலும் யாரும் உணவு அருந்தலாம் என்ற தன்மையும் ஏற்பட்டது என்று பதிவு செய்துள்ளார் பெரியார். இதாமல் நமக்கு வெங்கடேசன் புக்கில் கொடுத்த கோட்ஸ். அப்புறம் இந்தி ஆதரவாளரான ராஜாஜி நமக்கு தெரியும், இவர் தான் அந்த ஹிந்தியை வந்து கம்பல்சரி லாங்குவேஜாக கொண்டு வந்திருப்பார். ஹிந்தி ஆதரவாளரான ராஜாஜி 1956 ஜனவரி 28 ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தில் பெரியார் அண்ணாதுரையுடன் சேர்ந்து கையொப்பமிட்டார். அவரோட கடைசி 1950s வந்து தமிழுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்புறம் இவர் ராஜாஜி அவர்கள் ஒரு கோட் சொல்லியிருப்பார். அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் நமக்கு 1957 போட்டிருப்பாங்க. அந்த கமிஷன் ஒரு மாநாடு நடந்திருக்கும் அது சார்பாக. என்ன சொல்லியிருப்பாங்க? ஆங்கிலம் எப்படி இந்தி ஆதரவாளர்களுக்கு அந்நிய மொழியோ அதே போன்று இந்தி பேசாதவர்களுக்கு இந்தி அந்நிய மொழி என்று ஒரு டிக்ளரேஷன் சொல்லியிருப்பார் ராஜாஜி அவர்கள். (1965) திமுகவில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் முன்னு நடத்தியிருப்பாங்க. அதில் வந்து திருச்சியில் இவர் ஒரு கோட் சொல்லியிருப்பார். ஹிந்தியை ஆட்சி மொழியாக வழி செய்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் 7வது பகுதியை கிழித்து அரபிக்கடலில் வீச வேண்டும் என்று சொன்னவர் யாருன்னா நமக்கு ராஜாஜி அவர்கள். நமக்கு தெரியும் ஷெட்யூல் 8 பார்ட் 17 வந்து நமக்கு லாங்குவேஜை பற்றி பேசும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹிந்தியை வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லியிருப்பாங்க ஆர்டிகல் 350. அப்புறம் ராஜாஜி அவர்கள் வந்து 1954 பதிவு அளிக்கிருப்பாங்க. அப்போ வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து கொண்டு இருப்பாங்க. சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் அதுதான். ஓகேங்களா? கொண்டு வந்தது இந்த வருஷம் 1954. நல்லா பார்த்துக்கோ. இது ஜஸ்டிஸ் பார்ட்டினா CR ரெட்டி கொண்டு வந்திருப்பார் பனகல் அரசருக்கு எதிராக. இது வந்து சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் ராஜாஜிக்கு எதிராக கொண்டு வந்தது 1954. அப்புறம் ராஜாஜியோட அமைச்சரவையில் சில முக்கியமானவங்க இருப்பாங்க. அதை நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. டி. பிரகாசம் வருவாய் துறை அமைச்சர் இருப்பார். சுப்பராயன் சட்டம் மற்றும் கல்வி அமைச்சர். VV கிரி தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். பெச்சவாலா கோபால ரெட்டி வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்திருப்பார். TSS ராஜன் அவர்கள் வந்து இந்து அறநிலையத்துறை மற்றும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருப்பார். மௌலானா யாக்கூப் ஹசன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் பொது நிர்வாகத்துறை. முனுசாமி வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருப்பார். கோங்கட்டி ராமன மேனன் கோர்ட்ஸ் அண்ட் பிரசன்ஸ். ராமநாதன் பிள்ளை வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷனோட மினிஸ்டர் இருந்திருப்பார். இது நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த அமைச்சரவை. ராஜாஜி அவர்களை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். தேங்க்யூ.